டித்வா புயலை அடுத்து கம்பளை அம்புலுவாவ மலைப்பிரதேசத்தை அண்மித்து மண் சரிவு மற்றும் கட்பாறைகள் சரியும் அபாயம் தொடர்பில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் டிசம்பர் 19ஆம் தேதி கள ஆய்வினை முன்னெடுத்தது. அது தொடர்பில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் இதுவரை உடப்பலாத்த பிரதேச செயலாளரிடம் 3 அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளது. அம்புலுவாவ மலைப்பகுதியில் 3 இடங்கள் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் மேலும் 23 வீடுகளை மத்திய ஆபத்துள்ள இடங்களாக அடையாளம் கண்டுள்ளது. மழை வீழ்ச்சியின் அளவு 75 மில்லிமீட்டருக்கு அதிகமாக காணப்பட்டால் சம்பந்தப்பட்ட வீடுகளில் வசிப்பவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதுடன் 24 மணித்தியாலங்களுக்குள் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவானால் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என நிர்வாகத்தின் முன்கூட்டிய அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 24 மணித்தியாலங்களுக்குள் 150 மில்லிமீட்டருக்கு அதிகமாக அல்லது மணித்தியாலத்திற்கு 75 மில்லிமீட்டருக்கு அதிகமாக மழை வீழ்ச்சி கிடைத்தால் சம்பந்தப்பட்ட வீடுகளில் வசிப்பவர்கள் தற்காலிகமாக வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மண்சரிவு மற்றும் கட்பாறை சரிவுகளுக்கு மத்திய ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் கம்பளை ஜினராஜ ஆண்கள் வித்தியாலயம் மற்றும் ஜினராஜ மாதிரி ஆரம்ப பாடசாலை ஆகியன அமைந்துள்ளன. கடந்த வருடம் நவம்பர் 27ஆம் தேதி ஜினராஜ வித்தியாலயத்தின் ஆசிரியர் ஒருவர் அம்புலுவாவ மலையிலிருந்து நீர் மற்றும் பாறைகளால் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தார். பின்னர் அவரது சடலம் ஜினராஜ ஆண்கள் வித்தியாலயத்தின் விளையாட்டு மைதானத்தில் மண்ணில் புதையுண்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டது. கம்பளை ஜினராஜ வித்தியாலயம் மற்றும் ஜினராஜ மாதிரி ஆரம்ப பாடசாலை ஆகியவை மத்திய ஆபத்துள்ள பகுதிகளாக கருதப்பட வேண்டும் என 2 பாடசாலை அதிபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக உடப்பலாத்த பிரதேச செயலாளர் தெரிவித்தார். இதனிடையே அம்புலுவாவ மண் சரிவில் உயிரிழந்த ஜினராஜ கல்லூரி ஆசிரியருக்கு நீதி கோரியும் அம்புலுவாவில் பாதுகாப்பற்ற கட்டுமானத்தை உடனடியாக நிறுத்த கோரியும் நேற்று கண்டியில் போராட்டம் ஒன்று நடைபெற்றது.